அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்று இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் உள்ள மிக முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம். டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 மிக முக்கியமான அனைத்து வினாக்களும் இந்த வீடியோவில் அடங்கிடும். ஸோ தேர்வு நோக்கில் ஒரு திருப்புதலாக பாருங்கள். ஆல்ரெடி படித்து முடித்தவங்க ஒரு தேர்வு எழுதி பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க ஒரு ரிவிஷனாக பார்த்து உங்களுடைய தேர்வுக்கு தயாராகுங்க. நீங்கள் டெட், டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிற நண்பர்களாக உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. நாளைய அரசு பணியாளர், இன்றைய மாணவர்களாக தேர்வு எழுதலாம். வாங்க. தமிழ் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மிக முக்கிய வினாக்கள் மற்றும் தமிழ் கும்மி ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். வேறுபட்டது எது? நூறாசிரியம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். காந்தியடிகள் எந்த பெயரின் அடி நிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? உ.வே.சா. மேரு என்பதன் பொருள் இமயமலை. மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். சோபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு? சவுதி அரேபியா. நிலையான செல்வம், ஊக்கம். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர்? அன்னை தெரசா. தாரா பாரதியின் இயற்பெயர்? ராதா கிருஷ்ணன். கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது வரிகள் அமைந்துள்ள நூல்? பட்டினப்பாலை. வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாதமி பரிசு பெற்றுத்தந்த நூல்? ஒரு சிறு இசை. யா மரம் என்பது எந்த நிலத்தில் வளரக்கூடியது? பாலை. கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை பயின்று வந்துள்ள அணி? பொருள் பின்வரு நிலையணி. மண் சுமை. சிறுகதை தொகுப்புடன் தொடர்புடையவர்? சு. சமுத்திரம். தாய்மைக்கு வறட்சி இல்லை. ஆசிரியர் சு. சமுத்திரம். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞாலத்தின் மானப் பெரிது. ஈற்று சீரின் வாய்ப்பாடு பிறப்பு. தமிழ் கையேடு எழுதியவர் ஜி.யு. போப். பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து என்றவர் ராஜாஜி. சீவக சிந்தாமணிக்கு முன்னோட்டமான நூல்? நரி விருத்தம். கவிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? தாரா பாரதி. ஊர் சூழ் வரி. இதில் வரி என்பது எதை குறிக்கும்? இசைப்பாடலை. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் நூல்களுள் ஒன்று. மகபுகு வஞ்சி. இருபோதல், முன்னின்று மெய்த்திருத்தல், தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே ஆகிய வரிசையில் புணர்ந்த சொல் நல்லாடை. கீழே உள்ளவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? கனிமுன்னிறை ஒன்றிய வஞ்சித்தலை. மற்ற எல்லாமே சரியான விடை. ஒரு டைம் ரீட் பண்ணுங்க. கொக்கொக்க கூவும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி? தொழிலுவமை அணி. பெரிய மிசை சிறிதார் அடிக்கோடிட்ட சொல்லிற்கான தொகையின் வகை? அன்மொழி தொகை. விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல. இப்பாடலடிகளில் இடம்பெற்று பெறும் இலக்கியம் எது? கலிங்கத்து பரணி. மீன்மை தரும் அறம் என்பது? கைமாறு கருதாமல் அறம் செய்வது. பொருந்தாத இணையை தெரிவு செய்க. பாசவர் நெய்பவர். சரியானது பாருங்க. ஓசுனர் எண்ணெய் விற்பவர். கண்ணுக்குள் வினைஞர் ஓவியர். மண்ணீட்டாளர் சிற்பி. 10வது வினா. கன்னிக்குமரியன் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தெடுக்கும். இவரிகளை பாடியவர்? தாரா பாரதி. தூக்கங்கணிந்து செயல் எனும் குறளில் அமைந்துள்ள தூக்கம் என்பதன் இலக்கண குறிப்பு? தொழிற்பெயர். நொந்தான் சொல்லின் வேர்ச்சொல் எது? நோ. இஸ்மத் சன்னியாசி என்னும் பாரசீக சொல்லுக்குரிய பொருள்? தூய துறவி. மரக்கலத்திற்கு தமிழில் வழங்கும் பெயர்களில் ஒன்று திமில். மடந்தை பருவத்தின் வயது? 14 முதல் 19 முடிய. ஏழைகளின் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் மரம்? பனை மரம். திரிகுட ராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம் என்று போற்றப்படுவது? குற்றால குறவஞ்சி. வெல்லாததில்லை திருவள்ளுவவான் சொல்ல வாய் விளைத்தவற்றுள் பொல்லாததில்லை புரைதீர்த்த வாழ்வினிலே என்று பாடலுக்குரியவர் பாரதிதாசன். பொறுத்துக. இதில் சரியான பொருத்தம் நடந்து முற்றச்சம். பேசிய குறிப்பு பெயரச்சம். எடுத்தனன் உண்டனன் வினையச்சம். பெரிய பெயரச்சம். அடுத்த வினா. பொறுத்துக. நாற்றிசையும் சொல்லாத நாடில்லை. சிறன விடை ச. எறும்பும் தன் கையால் என்சான். அ. 5 சால்பு ஊன்றிய தூண். சிறன விடை ரூ. 4ம் 2ம் சொல்லுக்குருதி. ச. உ. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்ற தொடர் பெற்ற இலக்கியம்? சிலப்பதிகாரம். நீலகேசி கூறும் நோயின் வகைகள் 3.
தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஸ் நீட்சியாகவே உள்ளது. உணவின் பொறுத்துக. இயற்கை அன்பு. பெரிய புராணம். இயற்கை ஓவியம் பத்துப்பாட்டு. இயற்கை இன்பக்கலம் கலித்தொகை. இயற்கை தவம் சீவக சிந்தாமணி. உடனிகழ்ச்சி பொருளில் டேஸ் வேற்றுமை வரும். மூன்றாம். இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் தொல்காப்பியம். காளைகளில் பல இனங்களை காட்டும் நூல் முல்லைக்களி. பாடலின் தளத்தை பாத்திக்கட்டி வரப்புயர்த்தும் பணியை செய்வது தொடரியல் வடிவம். படுவழிப்படுக இப்புகழ் வெய்யோன் தலையே. இப்பாடல் வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு. கி. ராஜநாராயணன் எழுதிய குறுநாவல் கிடை. அணியிலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல் மாரணலங்காரம். மாரணலங்காரம். அணி இலக்கத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல் தண்டி அலங்காரம். பர்தா என்பதன் மொழியின் பெயர் சிவப்பு ரோஜா. வெள்ளம் என்று பொருள் தரும் சொல் ஆற்களி. ஆயர்கள் தலையில் அணிந்திருந்த மாலை காந்தல் மலை. அரசன் குளிர்காலத்தில் தங்கும் படை வீடு கூதிர் வாசரை. வாகைப்பூ குறிப்பிடுவது வெற்றி. கொடுங்கோல் என்ற சொல் உணர்த்தும் பொருள் வளைந்த கோல். குடும்பம் எனும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறள். மனித உலகின் அடிப்படை அலகாக இருப்பது குடும்பம்.